வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்ன? ஒரு பீம் சிம்பிளி சப்போர்ட்டாக ரெஸ்ட்டாக இருக்கும். இதான் சிம்பிளி சப்போர்ட்டில் ரெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரீயாக. ஆனால் அது இந்த பீமோட ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பீமை விட்டு ஒரு சப்போர்ட்லேருந்து பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதான் வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். சரியா? இந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மீட்டர் ஸ்பேனில் நடுவில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஓகேவா? சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏபி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடிஎல் வந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆகுது. 10 kN/m ஆக்ட் ஆகுது. சரியா? இதில் என்னென்ன நமக்கு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூ டு ஏனால ரியாக்ஷன் ஏனால நமக்கு இங்கே RA வந்து கிரியேட் ஆகும். ரியாக்ஷன் அட் ஏ, இங்கே ரியாக்ஷன் அட் பி. ஏன்னா டியூ டு ஏ இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால, ஏல சப்போர்ட் இருக்கிறதுனால RA கிரியேட் ஆகும், பியில் சப்போர்ட் இருக்கிறதுனால RB கிரியேட் ஆகும். சரியா? இதுதான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஸோ என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் RA and RB, செகண்ட் ஒன் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு டைம் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரலாம். மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் RA அண்ட் RB. நம்ம RA RB கண்டுபிடி. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு நமக்கு டேக் எ மூமெண்ட் அட் ஏ பாயிண்ட். ஏ பாயிண்டில் மூமெண்ட் எடுக்கணும். Okay, to take moment at A. Moment at A எடுத்தோம்னா இந்த moment A RB ஆக்ட் ஆகுது. RB towards anti-clockwise direction. Anti-clockwise na minus. RB into distance between A and B na distance 8 மீட்டர். அடுத்து நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், இங்கே எல்லா பக்கமும் யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. நான் வந்து மொத்தமாக போட முடியாது. ஸோ இந்த ஏக்கு ரைட் சைடில் ஒன்று பார்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், லெஃப்ட் சைடு யூடிஎல் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஏ சப்போர்ட்டுக்கு ரைட் சைடு யூடிஎல் கால்குலேட் பண்ணுவோமா? இது ஃபுல் யூடிஎலும் ஆக்டிங் டவுன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதனால் வந்து பாசிட்டிவ் 10 இன்ட்டு யூடிஎல் கன்வென்ஷன் W L²/2. சரியா? அப்போ W எல்லோட வேல்யூ என்ன? 8 + 3 11²/2. லெஃப்ட் சைடு ஏக்கு லெஃப்டில் இருக்கிறதுக்கு சேம் யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஏ. அதனால் -10 இன்ட்டு லென்த்து 2²/2 = 0. அப்போ ஆர்பி வேல்யூ வந்து 73.125 kN. சரியா? இது ரைட் சைடில் இருக்க யூடிஎல், லெஃப்ட் யூடிஎல் இது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் RA கண்டுபிடிக்கணும். நமக்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சரியா? சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இங்கே அப்வர்டில் இருக்குது? நமக்கு இங்கே RA RB தான் அப்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ RA plus RB equal to sum of downward force. இதெல்லாம் downward force, இந்த UDL எல்லாமே downward forces தான். அப்போது ஃபோர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், மொமெண்ட் இல்லை. அப்போ ஃபோர்ஸ்னால் ஏரியா மட்டும்தான். ஸோ 10 இன்ட்டு லென்த்து 13. அப்போ RA நமக்கு RB வேல்யூ 73.125 தெரியும், ஈக்குவல் டு 130. அப்போ RA வேல்யூ வந்து 56.875 kN. புரியுதா? நெக்ஸ்ட்டு இதில் எடுத்து கொண்டு போய் இங்கே அப்படியே எழுத போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் RA வந்து 56.875 kN, RB வந்து 73.15 kN. சரியா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? இட் இஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பீம் ஏதோ லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் த செக்ஷன். ஒரு பீமில் இருக்கிற அதில் ஆக்ட் ஆகிற வெர்டிக்கல் லோடோட சமேஷன் தான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். சரியா? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேவா? சைன் கன்வென்ஷன் லெஃப்ட் ரைட். சரியா? லெஃப்ட் சைட் ரைட் சைடும் போது நான் பீம் கன்சிடர் பண்ண ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரைட் சைட்லேருந்து கன்சிடர் பண்ணேன்னா டவுன் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். அதை நான் லெஃப்ட்லேருந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். நான் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் பண்ணுவேன். ஸோ ரைட் டு லெஃப்ட். சரியா?
shear force at C. At the point of C பாருங்க எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை, 0. இந்த இடத்துல லோடே இல்லை, அப்போது 0. shear force at B ல பாருங்க ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது. shear force at B at the point of ல RB ஆக்ட் ஆகுது, UDL ஆக்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இந்த shear force ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைமில் ஆக்ட் ஆகுது. ஒரு ரியாக்ஷனும் ஒரு UDLும் ஆக்ட் ஆகுது. அதனால என்ன பண்ண போகிறேன், நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் shear force. அப்போது வித்தவுட் ரியாக்ஷன், இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வித் பாயிண்ட் வித்தவுட் பாயிண்ட் லோடுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்போம். எதுலனா கேண்டிலிவரில். நீங்கள் அது முன்னாடி இருக்க ப்ராப்ளமில் இருந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலிவர் பீமில் இதே மாதிரி ஒரு யூடிஎலும் ஒரு பாயிண்ட் லோடு வச்ச ஒரு ஹெட்டிங்லேயே வந்து ஒரு சம் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது இப்படி தான் போட்டிருப்போம். ஸோ அதே தான் வித் ரியாக்ஷன் வித்தவுட் ரியாக்ஷன். சரியா? ஃபஸ்ட்டு யூடிஎலை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணாதீங்க. செகண்டுக்கு வந்து ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி எழுதணும். சரியா? shear force at B வித்தவுட் ரியாக்ஷன், வித் ரியாக்ஷன் இல்லாமல் யூடிஎலை மட்டும் சொல்லுங்கள். யூடிஎல் இது வந்து ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், ரைட் சைட் டவுன்வர்ட் பாசிட்டிவ், புட் பாசிட்டிவ் சைன். 10 into distance is 3, 30 kilonewton. பாயிண்ட் லோட்னா W into L, UDLனா W into L. சரியா? அடுத்து வித் ரியாக்ஷன், ப்ரீவியஸ் வேல்யூஸ் ப்ளஸ் 30, ரியாக்ஷனோட வேல்யூ ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட்னா மைனஸ், புட் மைனஸ் சைன். RB வேல்யூ வந்து 73.125. வாட் இஸ் த வேல்யூ? 43.125 kilonewton மைனஸ். சரியா? புரியுதா? shear force at A சேம் shear force at A ல பாருங்க ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் லோடு ஒரு UDL ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் லோடு ஒரு ரியாக்ஷன் ஒரு UDL. அதே மாதிரி பிரிக்க போகிறேன் நான். வித்தவுட் ரியாக்ஷன் வித் ரியாக்ஷன். சரியா? shear force at A அப்படி நம்ம shear force at A நம்ம இந்த ஹோல் பீம்லேயே வந்து UDL ஆக்ட் ஆகுது. அப்போது இது எல்லாமே நான் ஒரே இதுவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே டவுன்வர்ட் டைரக்ஷன், ரைட் சைட் டவுன்வர்ட்னா பாசிட்டிவ், புட் ப்ளஸ் சைன். 10 into distance 8 plus 3 11. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட்னா மைனஸ். RB வேல்யூ 73.125. வாட் இஸ் த வேல்யூ? 36.875 kilonewton. ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க 36.875. இங்கே ரியாக்ஷன் வித் ரியாக்ஷன் shear force வித் ரியாக்ஷன் ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன், அப்வர்ட்னா மைனஸ், புட் மைனஸ் சைன். 56.875 வேல்யூ வந்து 20 kilonewton. சரியா? shear force at D. shear force at D நம்ம பாருங்கள் ஹோல் பீம்லேயே வந்து UDL ஆக்ட் ஆகுது. அப்போது UDL ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன், ரைட் சைட் டவுன்வர்ட்னா பாசிட்டிவ். 10 into 13 லென்த் பீமோட ஸ்பேன் 13. அடுத்து ஒரு ரியாக்ஷன், ரெண்டு ரியாக்ஷன். ஒன்று RB வந்து அப்வர்ட் டைரக்ஷன், புட் மைனஸ் சைன் 73.125. RAவும் அப்வர்ட் டைரக்ஷன், புட் மைனஸ் சைன். 56.875 வேல்யூ வில் பி 0. சரியா? இதை யூஸ் பண்ணி நான் இப்போ shear force டயக்ராம் போட போகிறேன். டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. here is datum line. datum line வரைஞ்சிட்டேன், மார்க் பண்ணுறேன். D, A, B and C. shear force value at C வந்து 0. ஸோ இங்கே 0. shear force at B without point load 30 plus 30 மேலே. shear force at B with reaction is minus 43.125 கீழே. shear force at A without reaction 86.75 மேலே. 36.875 sorry. With reaction minus 20 kilonewton. shear force at D 0. சரியா? இது வரையறதுக்கு முன்னாடி நமக்கு எப்பவுமே shear force diagramனா point load, vertical straight line UDL, inclined line, no load na horizontal line. சரியா? between B and C பாருங்க UDL ஆக்ட் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் வந்து UDL தான் கன்சிடர் பண்ணோம். அப்போது இன்க்ளைன்ட் லைன் வரையணும். அதுக்கப்புறம் நமக்கு நான் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கும். ரியாக்ஷன் ஒரு பாயிண்ட் லோடு தான், அப்போ வெர்டிக்கல் லைன் கீழே வரையணும். அதுக்கடுத்து ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு UDL ஆக்ட் ஆகுது. ஏக்கும் பிக்கு நடுவில் UDLனால இப்படி ஒரு UDL. சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எல்லாமே UDL கன்சிடர் பண்ணுறது, அப்புறம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. ரியாக்ஷன் வந்து ஒரு பாயிண்ட் லோடு, அதனால
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். அதுக்கு அடுத்து பிட்வீன் ஏக்கும் டிக்கு நடுவில் ஒரு யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. யூடிஎல்னா இன்க்ளைன்டு லைன். ஸோ இங்கே முடிச்சிருங்க இன்க்ளைன்டு லைனை. அப்போது இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கு. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போனாலே அங்கே என்ன க்ரியேட் ஆகும், அங்கே தான் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மிலே போட்டிருக்கோம். சரியா? அப்போது இந்த இடம் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் சம், கேண்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட் சம்மில் யூடிஎல் யூஸ் பண்ணி சம்மில் போட்டிருக்கோம். இந்த சம் இருக்குது, ப்ரீவியஸில் பாருங்கள். அங்கேயே வந்து ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருப்பேன் நான். ஸோ இந்த பாயிண்ட்டை மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடம் தான் வந்து இ பாயிண்ட். இங்கே தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த லென்த்து தான் நமக்கு எக்ஸு. சரியா? ஓகே. இந்த லென்த்து எக்ஸு, ரியாக்ஷன் அதை சப்போர்ட் பி வரைக்கும் எக்ஸு. அப்போ இந்த வேல்யூனது எக்ஸ் மைனஸ் 3 8 மைனஸ் எக்ஸுன்னு இருக்குமா இந்த வேல்யூ. இது ஃபுல் ஸ்பேன் 8, இது எக்ஸு. அப்போ இது 8 மைனஸ் எக்ஸு. சரியா? அப்போ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்பேன் லென்த் வந்து ஏலேருந்து இலேருந்து சி வரைக்கும் லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3. சரியா? ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கணும். பை சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட். ஓகேவா? சேம் இதை அப்படியே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ் வேல்யூ, இங்கே வந்து 8 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸு டேக் எக்ஸ் ரைட், எக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போது இதோட ஹைட் வேல்யூவில் 43 இதான் மேக்ஸிமம். அப்போ 43.125 ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸு. இது ஒரு ட்ரையாங்கிள். இதில் மேக்ஸிமம் வேல்யூ 36.875. அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 4.31 மீட்டர். சரியா? இது இ டு பியோட வேல்யூ. இந்த இடம் 4.31 மீட்டர். அப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ டு இக்கு என்ன இருக்கும், 8 மைனஸ் எக்ஸ். அப்போ 8 மைனஸ் 4.31 வந்து 3.79 3.69 மீட்டர். அப்போ இந்த வேல்யூ 3.69 மீட்டர். அடுத்து ஈல இ டு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸோட வேல்யூ 4.31 ப்ளஸ் 3 7.31. அப்போ இந்த வேல்யூ 7.31 மீட்டர். சரியா? புரியுதா? ஓகே. பெண்டிங் மூமெண்ட் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன? இட் இஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் moment of all the vertical load acting on a beam either left or right of the section. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைன் கன்வென்ஷன் பார்க்கணும். ஃபார் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து நெகட்டிவ். சரியா? ஃபார் கிளாக் வைஸ் மூமெண்ட் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ். சரி, பெண்டிங் மூமெண்ட் அட் பி. பெண்டிங் மூமெண்ட் அட் பின்னு போகும்போது பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் அட் சி. ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் சி பார்த்துக்க. பெண்டிங் மூமெண்ட் சி அட் த பாயிண்ட் ஆஃப் சி no load, so 0. பெண்டிங் மூமெண்ட் அட் பி. ஹியர் யூ சி ரெண்டு லோடு ஆக்ட் ஆகுது. ஒன்று ரியாக்ஷன், ஒன்று யூடிஎல். இங்கே வந்து நம்ம ரியாக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் பியில் ஆக்ட் ஆகுறதுனால அங்கே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட். அங்கே இல்லை, அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் மூவிங் டுவர்ட்ஸ் பி பை கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் நமக்கு மைனஸ், புட் மைனஸ் சைன். மொமெண்ட்டில் வந்து யூடிஎல்னா WL²/2. பாயிண்ட் லோட் ரியாக்ஷன் எல்லாமே W இன்ட்டு L. சரியா? அப்போ WL²/2. அப்போ W10, L² is 3²/2. வாட் இஸ் என்ன வேல்யூ? -45 kN மீட்டர். பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ. அட் ஏ பாயிண்டில் பாருங்கள் பெண்டிங் மூமெண்ட்டு. அட் த பாயிண்ட் ஆஃப்
ஏல RA ஆக்ட் ஆகுது, அது வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ மற்ற ரெண்டு எடுக்கணும். யூடிஎலையும் ரியாக்ஷனும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. யூடிஎல் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஏ சைடு ஏ பக்கம் கிளாக் வைஸில் தான் மூவ் ஆகும். அதனால் வந்து மைனஸ், அப்போ 10 இன்ட்டு டிஸ்டன்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து இந்த இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்குறேன். அப்போ 8 + 3 11 ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட்டு RB ஆக்ட் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், ஸோ புட் ப்ளஸ் சைன். 73.125 ரியாக்ஷன், அது ரியாக்ஷன் பாயிண்ட் லோட் எல்லாம் W/L 8 ஈக்குவல் டு நமக்கான வேல்யூ -20 kN/m. ஷியர் பெண்டிங் மூமெண்ட் அட் D, பெண்டிங் மூமெண்ட் அட் Dன்னும் போது ஹோல் ஸ்பேன்லேயுமே வந்து UDL தான் ஆக்ட் ஆகுது. மூவிங் டுவர்ட்ஸ் D by clockwise direction, clockwise na minus 10 into 13 square divided by 2. இங்க ஒரு RB, இங்க ஒரு RA. So RB acting D க்கு வந்து anti clockwise, put plus sign. 73.125 distance between A B லேருந்து D க்கு distance வந்து 10. அடுத்து ப்ளஸ்ஸு RAவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதனால் 56.875 இன்ட்டு 2. ஓகேவா, வேல்யூ வந்து 0. பெண்டிங் மூமெண்ட் அட் E, பெண்டிங் மூமெண்ட் அட் E இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். ஸோ நான் இந்த சைட் கன்சிடர் பண்ணிக்கிறதுனால நான் இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் வந்து ஈலேருந்து சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணேன்னா நான் இந்த பக்கத்துலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கிறதுக்காக. சரியா, இங்கே ஒரு யூடிஎல் தான் பாதி ஸ்பேன் பார்த்துக்கோங்க. யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வந்து டுவர்ட்ஸ் E பை கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதனால் புட் மைனஸ் சைன். மைனஸ் 10 இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏக்கும் சிக்கும் உள்ள 7.31 ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்புறம் இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது RB வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து E பக்கம் மூவ் ஆகும். அப்போ ப்ளஸ்ஸு 73.125. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சது 4.31. வேல்யூ பார்த்தீங்கன்னா 47.98 kN/m. இதான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். சரியா, அதை யூஸ் பண்ணி நான் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய போகிறேன். இதை யூஸ் பண்ணி டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா டேட்டம் லைன் மஸ்ட்டு வரையணும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது D, A, E, B, இது C. சரியா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் பாயிண்ட் லோடு எல்லாமே இன்க்ளைன்டு லைன், UDL பேரபோலிக் லைனில் இருக்கும், பேரபோலா கர்வ். சரியா, பெண்டிங் மூமெண்ட் அட் C 0, பெண்டிங் மூமெண்ட் அட் B -45, மைனஸ் எல்லாமே கீழே 45. பெண்டிங் மூமெண்ட் அட் A -20, பெண்டிங் மூமெண்ட் அட் D 0, பெண்டிங் மூமெண்ட் அட் E வந்து ப்ளஸ் 47.98. ஸோ இங்கே வருது 47.98 kN/m. சரியா, பாருங்கள் கொஷினில், இந்த கொடுத்துருக்க கொஷினில் பாருங்கள். பிட்வீன் B and C வந்து UDL தான். UDLனா பேரபோலா லைன். பிட்வீன் D and A பேரபோலிக் லைன். பிட்வீன் A and B ஈன்ற ஒரு மேக்ஸிமம் இருக்குது. மேக்ஸிமம் 47. எல்லாமே UDL ஆக்ட் ஆகிறதுனால பேரபோலிக் கர்வ் இங்கே வரும். புரியுதா, இது நமக்கான இதான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இந்த இடம் தான். சரியா, இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.